ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன சின்சான் எபிசோட் பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான சின்சான் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னடா எபிசோடு அப்படின்னு கேட்டாங்கன்னா, சின்சானா ஃப்ரெண்ட்ஸ் முட்டாய் கடைக்கு போகிறாங்க. அந்த முட்டாய் கடையில் என்னென்னலாம் ரகலாம் நடக்குது, அந்த முட்டாய் கடைக்கு ஃபஸ்ட்டு எதுக்கு போகிறாங்க, அதிலேருந்து இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்பவே நல்லாயிருக்கு, என்னை நம்பி வீடியோக்குள்ள வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாங்க. லைக் பட்டன் முக்கியம் பிகிலே. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே நம்ம சின்சானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் முட்டாய் கடையை முன்னாடி சின்சானுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா இன்னும் வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கையில் கரெக்டாக கசாமா காதில் வந்து ஊன்னு ஊதிரியா நம்ம சின்சான். இந்த சின்சானுக்கு வர வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கசாமாவும் அவனை பிடிச்சி திட்டுறான். அதுக்கு நம்ம மசா சொல்கிறான், எப்போ வந்துட்டா மசா அப்படின்னு நம்ம சின்சான் சொல்லல. ஆமாம், எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்குறியா சின்சான். அடே, இன்றைக்கி நாளைக்கு நம்ம ஹைக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல ஸ்கூலில், அதுக்காக இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் வாங்க வந்திருக்கோண்டா அப்படின்னு சொல்கிறான் மசாவ். ஆமாம்ல, மறந்துட்டேன், சரி வாங்க நம்ம போய் ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து கடைக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இது விதவிதமாக சாக்லேட்லாம் இருக்குங்க, நிறையா விதவிதமாக கலராக நிறையவே இருக்குது. பார்க்கவே நிறையா சாப்பிடணும் போல் இருக்குது. நம்ம கசாமாவும் எல்லாத்தையும் வாங்கணும் போல் தோணுது அப்படின்னு நினைக்கல. கசாமா எனக்கு கொஞ்சம் வாங்கி தருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் கேட்கலாம். இல்லையே, உனே தான் காசு எடுத்துகிட்டு வர சொன்னேன்ல, எடுத்துகிட்டு வந்தே இல்லையா அப்படின்னு நம்ம கசாமா கேட்கல. அதெல்லாம் வச்சுருக்கேன், கவலைப்படாத கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பைசாவை எடுத்து காமிக்கிறான். சரி, ஆளாளுக்கு ஒன்று எடுப்போம், ஆனால் ஒருத்தர் எடுத்தது இன்னொருத்தர் எடுக்கக்கூடாது, அப்போ தான் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட முடியும், அப்போ தான் நிறையவும் சாப்பிட முடியும்னு சொல்லல. இது நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாக்லேட் எடுக்க போகல. ஃபஸ்ட்டு நம்ம போச்சனை தான் காமிக்கிறாங்க. அவன் ஏதோ பார்த்துட்டான் போல். என்னடா போ, ஏதோ கண்டுபிடிச்சிட்ட போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பார்க்கல. அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கல் மாதிரி ஒரு சாக்லேட் எடுத்திருக்கான். என்னடா போ, கல் மாதிரி எடுத்திருக்க, சூப்பராக இருக்குடா, உனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது, அச்சா பகுத் அச்சா அப்படின்னு எல்லோரும் சொல்லல. அது வெறும் சும்மா பார்த்தேன், வாங்கறதுக்குலாம் இல்லை, சும்மா நல்லா இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு நம்ம போச்சேன்னு சொல்லல. சரிரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒத்துக்கிறாங்க. இங்கிட்டு நம்ம மசாவை பையன் தான் ஒரு குச்சி மிட்டாய் எடுத்து காமிக்கிறான். இதை பார்த்தோன்னே நம்ம சின்சான், என்ன மசாவை குச்சி மிட்டாயா, சூப்பராக இருக்குது, கூடவே குறிவரிட்டே எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கல. இங்கிட்டு நம்ம நேனி வந்து, இல்லையம்மா இது எப்போ ஷேர் பண்ணிப்பேன் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம மசாவை நினச்சி பார்க்குறான். ஆமாம், எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு. ஒரு முட்டையில் எப்படி 5 குச்சியாக விட முடியும் அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஷேர் பண்ணி யோசிச்சு பார்க்குறான். சண்டை தான் வரும். அதனால் குச்சி முட்டையை நம்ம மசாவை அப்படியே வச்சிட்றான். என்னடா மசாவை வச்சுட்ட, என்னடா நீ இருறா, நான் உனக்கு ஏதோ எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் மசாவுக்காக ஏதோ தொலைவிட்டு இருக்கான். என்ன எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசா இங்கே பேர் உன் தம்பி மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைஸ் பால் எடுத்து காமிக்கிறான். இல்லை, என்னடா நீ கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசா சின்சான் பிடிச்சி திட்டுறான். ரைஸ் பால்லாம் ஹைக்கிங்க்கு போய் சாப்பிட முடியாதுடா அப்படின்னு நம்ம நேனி சொல்லல. இங்கே நம்ம நேனி தான் காமிக்கிறாங்க. அவள் என்ன எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே டோனட் இருக்குது, அதை எடுக்க போவேல. கரெக்டாக நம்ம நேனி எடுக்கிறப்பே நம்ம மசாவை வந்து தொட்டுறியான். இல்லையே மசாவ், ஃபஸ்ட்டு நான் தான் எடுத்தேன், ஒழுங்காக கையெடுத்துரு அப்படின்னு நம்ம நேனி சொல்லலை. ஆனால் நேனி, நம்ம 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் நேனி எடுத்தோம் அப்படின்னு நம்ம மசாவை சொல்கிறான். அதெல்லாம் முடியாது கண்ணா, நான் அவனை எடுத்துட்டேன், நீ வேறையே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேனி வந்து மசாவை கழட்டி விட்றான். இதனால் நம்ம மசாவுக்கு வேறு எதாவது எடுத்தாகணும். அதனால் வெக்ஸ் ஆகிட்டான். எல்லோரும் ஒரு ஒருத்தராக எடுத்துகிட்டே போகிறாங்க. அவனுக்கு என்ன எடுக்கணும்னு தெரில. சின்சானும் போறியான், போச்சானும் போறியான், கசாமாவும் போறியான், நம்ம நேனியும் போகிறா. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில. எல்லோரும் போகிறத பார்த்துட்டு சரி நம்ம ஏதாவது எடுத்து ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸில் இருந்து சரி ஏதோ ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு கேக்கை பிடிச்சிட்டு நம்ம மசாவும் அங்கேருந்து போயிடுறான். அங்கே எல்லாருமே ரவுண்டு கட்டி உட்காந்து சரி நீங்கள் எல்லாம் என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னு காமிங்க அப்படின்னு சொல்லல. ஃபஸ்ட் நம்ம மசாவு தான், அவன் ஏதோ கேக்கு மாதிரி எடுத்திருக்கேன் அவசரத்தில். என்னடா மசாவு இதை பிடிச்சிட்டு வந்துருக்க, இதை எப்படி ஷேர் பண்ணி திங்கிறது, எனக்கு ஒரு வழி இல்லைப்பா, இதான் கிடச்சிது, என்ன சூஸ் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு மசாவு சர்றாயிடுறான். சரி விட்றா, நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சன் ஒத்துக்கிறான். தேங்க்யூ பாபு அப்படின்னு நம்ம மசாவு சொல்கிறான். அடுத்து நம்ம கசாமா தான் காட்டுறாங்க. அவன் ஏதோ போல மாத்திரை தான் வாங்கி வச்சுருக்கான். இதில் மொத்தம் 6 இருக்குது. நம்ம ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாலும் இன்னும் 1 மிச்சமாக இருக்கும், இது சாப்பிட்டா எனர்ஜியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் கசாமா இதை சாப்பிட்றதுக்கு மண்ணை சாப்பிட்லாம், என்ன இப்படி மழுப்புற அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வேறு வழி தெரிலப்பா, இது இங்கே தான் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறான். அடுத்து தான் நம்ம போச்சன் தான் எதையோ எடுக்கிறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃபி மிட்டாய் மாதிரி இதில் 6 இருக்கும், நான் இது மாதிரியே 3 எடுத்திருக்கேன். இப்போ இதனால் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒருத்தருக்கும் 3 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாசாக பேசுகிறேன் நம்ம போச்சன். இல்லை, நீ உண்மையாலுமே அறிவாளி தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்ம போச்சனை பாராட்டுறாங்க. சரி விடுங்க, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது அப்படின்னு நம்ம போச்சன்னு சொல்கிறான். அடுத்ததான் நம்ம தலைவர் சின்சான் தான். அவன் என்ன எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ரோஸ்டடு டப்பாயா அப்படின்னு ஏதோ ஒரு டிஷ் போல் அதை எடுத்து வச்சுருக்கான். இது ஃபுட்டுடா, இதெல்லாம் ஸ்நாக்ஸே கிடையாது அப்படின்னு நீ சொல்லலை.
அட உடனே நீ இதை மோந்து பாரு எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இதை கேட்டேனே நம்ம போவோம், ஆமாண்டா இது இதுவும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லல. ஆமாண்டா உங்களுக்கு தான் இதோட அருமை தெரில அப்படின்னு செஞ்சேன்னு சொல்கிறான். உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரிலடா, நான் என்ன எடுத்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேனி தான் டோனட் எடுத்து காமிக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கஷ்டமாக இருக்கோம்ல, அட நேனி ஆனால் இதில் வெறும் 3 பீஸு தான் நேனி இருக்குது அப்படின்னு சொல்லல. நம்ம நேனி பார்த்தா 4 பீஸு தான் இருக்குது, தெரியாமல் 3ன்ட்டே மன்னிச்சுக்கோங்க. இதை பார்த்தோன்னே 4 பீஸ் இருக்கே யார் இருக்குது தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சன், சின்சான், கசாமா, அப்புறம் நம்ம மஜாவை சொல்லாமல் மஜாவும் என்னைய சொல்லுன்னு சொல்லல, எனக்கு ஒன்று வேணுப்பா அப்படின்னு நம்ம நேனி சொல்லிக்கிறா. அட நேனி இவ்வளோ சேடிஸாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. அட விடுங்கப்பா, நீங்கள் எடுத்ததுனால நான் எடுத்ததுனால என்ன பண்ணுறதுனே தெரில, பேசாமல் ஆளாளுக்கு வீட்டில் இருந்தே நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்க, நமக்கு சர்ப்ரைஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லல. நம்ம கசாமாவும் வேறு வழியே இல்லை, எல்லா ஆளாளுக்கு வீட்டில் இருந்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு மாற்றுறாங்க. சரி, அடுத்த நாள் ஹைக்கிங்கும் ஆகுது, எல்லோரும் சாப்பிட்ற டைமும் வருது. எல்லோரும் என்ன கொண்டு வந்துருக்கீங்க காமிங்க, சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேனி சொல்லல. எல்லோரும் அவங்க கொண்டு வந்த ஸ்நாக்ஸை காமிக்கிறாங்க. எல்லோரும் இனிப்பு பணியாரத்தை எடுத்து வந்திருக்காங்க. நம்ம ஊரில் புளிசோறு எப்படியோ அந்த மாதிரி இனிப்பு பணியாரம். அட என்னப்பா டூர்னாலே இந்த இனிப்பு பணியாரம் தானா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு வழி இல்லை, இதான் எழுதி சாப்பிட்டாகணும், எல்லாம் சாப்பிட்றாங்க. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பட்டுருங்க, லைக் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் வாயில் வர மாட்டேங்குதுங்க. சரி, நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பாய்.